மதுரை ஆதினகர்த்தர் அருணகிரிநாதர் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. ஆசீர்வாதம். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நல்லுடல் அடக்கம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் கருத்துக்கள் என்ன? நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து இன்றைய தினம் முறையான வகையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறையான வகையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நிகழ்விலே எல்லோரும் நம்முடைய முதலமைச்சர் பாராட்டுக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் நம்முடைய திரு எம் நடராஜன் அவர்களும் மற்ற முக்கிய தலைவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வெங்கையா நாயுடு அதே போல சந்திரபாபு நாயுடு போன்ற பல்வேறு அம்சங்களை சார்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கிற மக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே அம்மா அவருடைய இறுதிச் சடங்கை நம்முடைய பாராட்டிற்குரிய சசிகலா அம்மையார் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார். இந்த நிகழ்வானது போற்றுதலுக்குரிய வகையில எல்லோரும் பாராட்டத்தக்க வகையிலே அமைந்துள்ளது என்பது மாத்திரமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றென்றும் இந்த உலகம் உள்ளவரை மனித சமுதாயத்தினுடைய உள்ளங்களிலே நிரந்தரமாக விற்றிருப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர்களுடைய அந்த உயர்ந்த செயல்கள், மக்கள் நல்வாழ்வு பணிகள், அடித்தட்டு மக்களிடத்தில் இருந்து தொழிலாளிகள், விவசாயிகள், இன்னும் சொல்ல போனால் மாணவ மணிகள், அத்துணை பேருக்கும் அவர்கள் ஆற்றி இருக்கிற பணிகள், நல்வாழ்வு பணிகள் மறக்க முடியாதவை, மறுக்க முடியாதவை. இந்த ஆன்மீக மலை சாய்ந்து விட்டது. அரசினுடைய நிர்வாக சீர்திருத்த மலை சாய்ந்து விட்டது. அவருடைய நல்ல தமிழ் பற்று, காவிரி நதியின் மேல் இருக்கிற பற்று அல்லது முல்லை பெரியாறு மேல் இருக்கிற பற்று, அத்துடையும் பார்த்தால் வரலாறு புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்றென்றும் பேசும் என்பது மாத்திரமல்ல, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 10 கோடி மக்களுடைய உள்ளங்களிலே என்றென்றும் நிலைத்து நிற்கிற ஒரு மாபெரும் கருவியாக, நிரந்தரமான கருவியாக நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு வரலாறு என்று எழுதுகிற போது அம்மா அவர்களை மிக முக்கியமான இடத்திலே பல பக்கங்களை எழுத வேண்டியிருக்கிறது மாத்திரமல்ல, அம்மா அவர்களை பல்லாண்டு காலம் இரவு பகலாக இருந்து காப்பாற்றி தந்திருக்கின்ற, அதாவது உண்மை தொண்டனாக இந்த நாட்டிலே ஒரு முதலமைச்சருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து இன்ப துன்ப காலங்களில் எல்லாம் உடனிருந்து உதவி செய்திருக்கிற சசிகலா அம்மையாரை உலகம் மறக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மறக்க மாட்டார்கள். தமிழ் பற்றி என்று சொல்லுகிற போது, தமிழ்நாடு வளம் என்று சொல்லுகிற போது, இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை எவரும் மறக்க முடியாது. ஒவ்வொரு நேரமும் ஆலயங்களிலே சாப்பிட உட்காருகிற ஒவ்வொரு மனிதனும், ஆணும் பெண்ணும் அம்மாவை நினைக்காமல் இருக்க முடியாது. பள்ளிக்கு செல்கிற, கல்லூரிக்கு செல்கிற மாணவ மணிகள் அம்மா அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. நெசவு தொழிலாளிகள், மாற்றுத்திறனாளிகள், காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள், காவலர், தலைமை காவலர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி,